ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பால்கனி கார்டனிங் தான். நான் எங்கள் வீட்டு பால்கனியில் கொஞ்சமாக செடிங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எப்படி வச்சேன், இப்போ எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாட்டில் தான் செடிங்கள்லாம் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த பாட்டிங் கம்போஸ்ட் வாங்கியிருக்கிறேன். இது கூடவே கோகோனட் கோயர் கோகோ பீட் அப்படின்றதும் மிக்ஸ் ஆகிடுக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம பாட்டில் வைக்கிறதுனால சீக்கிரமாக ட்ரை ஆகிடாமல் ரொம்ப நேரம் ஈரப்பதம் செடியில் இருக்கிறதுக்காக தான் இதுவும் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு பாட்டில் ஒரு கால்வாசி நான் மண் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம நல்லா தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். நல்ல மண்ணில் ஈரப்பதம் படுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது இந்த மண்ணோட அளவு ஒரு 2 times இன்க்ரீஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மண்ணோட அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு பாட் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ நம்ம இந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வாசி வர வரைக்கும் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். கடைசி லேயர் மண் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தாளில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே ஒரு லேயர் மண் போட்டுடலாம். இது ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர், ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது மாதிரியே நான் ஒரு 5 pot ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் ஷாப்ஸில் இந்த மாதிரி தான் கம்போஸ்ட் கிடைக்கும். நான் 1 kg பேக் வாங்கினேன். அதில் இந்த மாதிரி 5 பண்ண முடிஞ்சுது. இப்போது ஃபஸ்ட்டு இதில் நான் ஸ்பினாச் தான் போட போகிறேன். இங்கே கிடைக்கக்கூடிய கீரை இது 2 பாட்டில் போட்டுக்கலாம். இப்போது விரல் வச்சுட்டு சின்னதாக குழி மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதில் தான் நம்ம விதை எல்லாமே போட போகிறோம். இப்போ ஒரு குழிக்கு 2 விதை அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். இப்போ பாருங்கள், விதை எல்லாமே போட்டுட்டு நம்ம அதை அப்படியே மேலே மூடி விட்டுறணும். ரொம்ப டீப்பாக நம்ம விதையை போட்டோம்னா அது முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால இப்படியே போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு லேயர் மண் அப்படி மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் மல்லி விதை போட போகிறேன். இது உடச்சி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முழுசாகவே தான் போட போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் சின்னதாக குழி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் விதையை. அதே மாதிரியே ஒரு குழிலையும் 2 விதையாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் ஒரு லேயர் மண் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து மிளகா விதை எடுத்துருக்கிறேன். காஞ்ச மிளகா இருக்கும்ல, அந்த விதையை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு அதில் போட்டுற வேண்டியதான். அடுத்து இன்னொரு பாட்டிலையும் இந்த மாதிரி குழி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயம் வச்சுக்க போகிறேன். அது லைட்டாக இப்படி முளைச்சிருக்கும். அப்படி முளை விட்டதை வச்சோன்னா சூப்பராக வரும். அதனால் அது வச்சுக்கிறேன். இப்படி முளைச்ச சின்ன வெங்காயமாக ஒரு 2-3 நம்ம வச்சுக்கலாம். அந்த முளைச்சிருக்கிறது மேலே பார்த்து இருக்கிற மாதிரி புதைச்சி வைக்கணும். அவ்வளோதான், எல்லாமே வச்சாச்சு. இனிமேல் இது டெய்லி எப்படி வளருதுன்றதை பார்க்கலாம். 3rd day இப்படி தான் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தளிர்த்து வந்துருந்துச்சு.
அப்புறம் 5th டே மார்னிங் பாருங்கள் கீரை மட்டும் நல்லா முளைச்சிருந்துச்சு சின்னதாக. அப்புறமா 10th டே இப்படி தான் இருந்துச்சு. மிளகா செடியும் மல்லி செடியும் வர்றதுக்கு ஒரு 10 days கிட்ட ஆயிடுச்சு. – 20 days கிட்ட தான் மல்லி இந்த மாதிரி பெருசாச்சு. ஸ்பினாச் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஆனியன் பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு. புதினா இருக்கும்ல, அந்த குச்சி வந்து தூர போடாமல் அதையும் இப்படி மண்ணில் நட்டு வச்சா சூப்பராக வளரும். 25 days ஆச்சு. இப்போ பாருங்கள் மிளகா செடி எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஸ்பினாச்சில் இலைகள் எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. இது நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லைனா பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நம்ம பொரியல் இல்லைன்னா பருப்போடு சேர்த்து கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பெரிய இலைங்க எல்லாமே நம்ம பறிச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ கீரை கடிச்சிருக்கு. நம்ம ஒரு டைம் விதை போட்டாலே 2-3 டைம்ஸ் கீரை எடுக்கலாம். அப்புறமா இந்த சின்ன இலைங்கள்லாம் நம்ம விட்டாச்சு. இது இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பறிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஈஸியாக கீரைலாம் வளர்த்து 1 monthலேயே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நம்ம எப்படி கார்டனிங் பண்ணுறதுன்றது இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.